இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நாங்க இதை ஒரு போரா நினைச்சுப்போம். இன்னைக்கு கூட இன்னொரு அமைச்சர் சொல்றாரு, நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா டைவர்ட் பண்ணி உங்க டேமை பாம்பு பண்ணிடுவோம், உங்களை தண்ணி அங்க தேங்க விட மாட்டோம். அதாவது சின்ன பிள்ளைகள் மாதிரி பேசுகிறார்கள் பாகிஸ்தான் அமைச்சர்கள். அதாவது என்ன இந்தியா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க தாக்குதல் பண்றவர்கள் நாங்க காத்துட்டு இருப்போமா? என்னன்னா பொருளாதாரமா நீங்க ஒருத்தர கிரப் பண்ணிட்டீங்கன்னா அவன் வம்பு பண்ற வேலை நின்று போயிடும். ஏன்னா பணம் இருந்தா தானே இதெல்லாம். போருங்கிறது பெரிய பணம் தேவை. பெரிய போருக்கு பாகிஸ்தானிடம் அந்த வசதி கிடையாது. பொருளாதார நிலைமை பாத்தீங்கன்னா 2-3 நாள் மேல சண்டை போட முடியாது. அவங்க நினைப்பது என்னன்னா ஒரு சின்ன சண்டையை முடிச்சிருவோம். இது போர் நிறுத்தத்துக்கு ஐநா சபையிலேருந்து அப்பீல் வந்துடும். பிரதமர் மோடி மீதும் இந்திய அரசு மீது பிரஷர் இருக்கும், இதை நிப்பாட்டிலாம் நினைக்கிறாங்க. ஆனா நடக்க போறது வேற. சிவாசி இதை வேர்ல்டே பேசாம வச்சிருக்காங்க. ஏன்னா சர்ப்ரைஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு திடீர்னு செயல். போர் மாதிரி மேட்டர் திடீர். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சிவா சார், நான் பலமுறை சொல்லியிருக்கேன், எனக்கு கிடைக்கும் தகவல் டெல்லியில இருந்து என்ன என்றால், இந்த தடவை போர் வேற விதமா பண்ண போறோம். இந்த போர் டிக்ளேர்டு வார் இல்ல, அன்டிக்ளேர்டு வார். அன்டிக்ளேர்டு வார்னா என்ன பாருங்க, நீங்க பாகிஸ்தான் பக்கம் போர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா சைனா நம்மள இது பண்ண ஆரம்பிச்சிடும். 2 ஃப்ரண்ட்லயும் யுத்தம் நடக்கும், இந்தியாவால சமாளிக்க முடியாதுன்னு. ஆனா இது பாருங்க, இது பழைய கணக்கு. புது கணக்குல பாத்தீங்கன்னா சைனா பாகிஸ்தானுக்கா எவ்வளவு செய்ய போறதுங்கிறது பெரிய கேள்வி. இந்த மாதிரி காரியத்துல பாகிஸ்தானுக்கு உடனடியா இருந்து அப்ப இந்தியாவில பிசினஸ் செய்ய முடியுமா சைனாவால? இந்தியா பாகிஸ்தானுக்கு நேரடியா ஒரு மோதல் ஏற்பட்டால் பாகிஸ்தானால் குழைக்க முடியாது. இந்த அணுகுண்டு விட்டெறிவோம் சொல்லிட்டே இருக்காங்க, நாங்க பாம்பு போட்டு. ஆனா நான் சொல்வது என்ன சிவா சார், பாகிஸ்தான் அணுகுண்டு இருக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த அணுகுண்டோட பல இது கிடையாது அவங்க கிட்ட. இது முன்னாடியே அமெரிக்கா எடுத்துட்டு போயிட்டாங்க. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார், இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மீது தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரக்கூடிய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சற்று முன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு எது போன்ற நெருக்கடிகளை பாதிப்புகளை உருவாக்க போகிறது சார்? ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் பொருளாதார நெருக்கடி. இந்தியா தொடர்ந்து எடுக்கிற நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா பொருளாதார நடவடிக்கை பாகிஸ்தான் மீது ஏற்பட வேண்டும். பொருளாதாரம் நெருக்கடி இருந்தால் இந்த மாதிரி தீவிரவாதி தாக்குதல், இந்தியா எல்லையில் தொந்தரப்படுத்துதல் இதெல்லாம் குறையும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அதை பண்றாங்க. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, பாகிஸ்தான் உள்பட இன்னைக்கு போர் ஆரம்பித்து விடுமோ, நாளைக்கு போர் ஆரம்பித்து விடுமோ, இன்று இரவு ஏதாவது நடக்குமோ, இப்படியே பேசிட்டு இருக்கோம் எல்லாருமே. எப்ப தாக்குதல். ஆனால் ஒரு புறம் என்று பார்க்கிறோம்னா இந்தியாவோட ராணுவம், இந்தியாவோட எல்லா படைகளுமே ரொம்ப அலர்ட்ல இருக்காங்க. ஏர்ஃபோர்ஸா இருக்கட்டும், ஆர்மியா இருக்கட்டும், நேவி, எல்லாரும் எக்ஸசைஸ் பண்றாங்க. இப்போ 2 நாளா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம விமானப்படை ஒருவேளை நம்ம விமான துறைகள் மீது தாக்குதல் இருந்தால், ஏர் பேஸோ இல்ல ஏர்போர்ட் மீது தாக்குதல் இருந்தால், நம் போர் விமானத்தை எங்க இறக்கி பிறகு பறக்க வைப்பது? அதற்காக பெரிய ஹைவேஸ் இருக்கு பாருங்க, அதுல ட்ரையல் ரன் பண்றாங்க. அதாவது இதுக்கு முன்பு டெல்லியிலிருந்து ஆக்ரா வழியாக தாஜ் எக்ஸ்பிரஸ் ஹைவே ஒன்று இருக்கிறது. அதுல பல முறை இது மாதிரி ஏத்தி இது பண்ணிருக்காங்க. அதாவது ஒருவேளை தில்லி விமான நிலையம் இல்ல விமான பேஸ்கள் இருக்கு தில்லியை சுத்தி வர, புது தில்லியை பாதுகாப்பு செய்வதற்காக சில விமான பேசஸ் இருக்கிறது. இண்டோன் ஏர்பேஸ், அதுக்கு பிறகு ஆக்ரால ஒரு ஏர்பேஸ் இருக்குது, பல ஏர்பேஸ் பக்கத்துல இருக்குது. இந்த ஏர்பேஸ்ல தாக்குதல் வந்துச்சு வச்சுக்கோங்க, அப்ப அங்க இருக்கிற விமானங்கள் பறந்து எங்கே இறங்குவது? அதுக்கு ஏதாவது ஒரு கண்டிஜென்சி பிளான் மாதிரி அவங்க ஹைவேலயே லேண்ட் பண்ணி ஹைவேலயே டேக் ஆஃப் பண்ணி காமிப்பாங்க. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி தாஜ் எக்ஸ்பிரஸ்வே இருக்குது, கங்கா எக்ஸ்பிரஸ்வே இருக்குது. எல்லை பகுதிகளில் பல இடங்களில் எக்ஸசைஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டு பாகிஸ்தான் ரொம்ப பயப்படுகிறார்கள். என்ன செய்ய போறாங்க இவங்க? ஆனால் எல்லையில் பாருங்க, எல்லையில் ஒன்றும் நமது ராணுவம் இன்னும் எல்லையில் போகவில்லை. இதுவரையில் ராணுவம் எல்லையில் ஒன்றும் செல்லவில்லை.
நம்ம டேங்குகளும் அதுகளும் அதுவும் ஒன்றும் கிளம்பவில்லை. பாகிஸ்தானுக்கு சந்தேகமா இருக்கிறது. இவ்வளவு ராணுவ பயிற்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. எப்படி தாக்கப் போகிறார்கள், எங்கிருந்து தாக்கப் போகிறார்கள், என்ன பண்ண போறாங்க, இந்தியா என்னத்தான் செஞ்சு கொண்டு இருக்கிறது. இதே கவலை தான் நம்ம எதிர்கட்சி காங்கிரஸுக்கு இருக்கிறது. என்ன நடக்க போறது, இதுல என்ன பிரதமர் ஒரு பெரிய காரியம் பண்ணிட்டாருன்னா நம்ம அரசியல் என்ன ஆகுது. அதனால ஒரு ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்க போட்டிருக்காங்க காங்கிரஸ். இல்ல இல்ல நீங்க சீக்கிரம் நடவடிக்கை ஏதாவது பண்ணி காமிங்க. இதை தவிர்த்து சிவா சார் காங்கிரஸோட இதை அப்ரோச் பாருங்க. ஒரு பக்கம் ஒர்க்கிங் கமிட்டியில சொல்றாங்க நாங்க அரசோட இருக்கிறோம், என்ன நடவடிக்கை எடுங்கோ அப்படி இப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் தங்கள் பஞ்சாப் ஒரு எல்லை மாநிலம், அந்த மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் செயினி செயினி மூலமாக ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். நீங்கள் பாலாகோட்டில் ஒன்றுமே செய்யவில்லை, பாலாகோட்டில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று கூறினீர்கள், எங்க பண்ணீங்க, என்ன ஆதார காமிச்சிங்க. திருப்பி அதே பழைய கதை. 2019 தாக்குதல் பிறகு இதே கேள்வி எழுப்பினார்கள் காங்கிரஸ்காரர்கள். பிறகு படுதோல்வி பிறகு வாய் பொத்தி கொண்டார்கள். திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. பாலாகோட்ல ஒண்ணுமே நடக்கல, அங்க நடக்கல, இங்க நடக்கல. இது இருக்கட்டும், அரசியல் ஒரு பக்கம். ஆனால் நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முதல்ல சிந்து நதி நிப்பாட்ட போறதாக ஒரு அறிவிப்பு. அதிலேயே நீங்க பாத்தீங்க பாகிஸ்தானுக்குள்ள என்ன மாதிரி பதட்டம். அவ்வளவு பதட்டம். பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சர் என்னெல்லாமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நாங்க இதை ஒரு போரா நினைச்சுப்போம். இன்னைக்கு கூட இன்னொரு அமைச்சர் சொல்றாரு, நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா டைவர்ட் பண்ணீங்கன்னா உங்க டேமை பாம் பண்ணிடுவோம், உங்களை தண்ணி அங்க தேங்க விட மாட்டோம். அதாவது சின்ன பிள்ளைகள் மாதிரி பேசுகிறார்கள் பாகிஸ்தான் அமைச்சர்கள். அதாவது என்ன இந்தியா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க தாக்குதல் பண்றவர் நாங்க காத்துட்டு இருப்போமா. அதாவது பாகிஸ்தான் துடித்து கொண்டு இருக்கிறது சிவா சார். ஏதாவது ஒரு சின்ன போர் ஆயிடுச்சு, ஏன்னா அவங்களுக்கு டென்ஷன். ஒரு சின்னதை ஏதாவது ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, 4-5 நாள் பிறகு மற்ற நாடுகளிடம் குறை கூறி ஐநா சபையை கூட்டி அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு அப்பீல் செய்து இதை நிறுத்துங்க நிறுத்துங்க, இந்த போரை நிறுத்துங்க, அப்படி பண்ணலான்னு பாகிஸ்தானோட ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நம்ம பிரதமர் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, முதலாக சைக்காலஜிக்கலாக, அதாவது அவங்களோட இது இருக்கு பாருங்க, மன நிலைமையை பாதிக்கணும். அது சைக்காலஜிக்கல் பிரஷர் கொண்டே இருக்கிறது. ஒன்று சிந்து நதி நிறுத்துவது, இரண்டாவது ஏற்றுமதி இறக்குமதி, எந்த விதமான வியாபாரம் கிடையாது பாகிஸ்தானோட. ஏன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் $1 பில்லியன் மேல போயிட்டு இருக்கு ட்ரேடு. நம்ம விஷயங்கள்லாம் வாங்குறாங்க, நிறைய வாங்குறாங்க, மருந்து, இந்த ஃபார்மா மெட்டீரியல்ஸ், கெமிக்கல்ஸ், பல விஷயம் வாங்குறாங்க. சில சமயம் நேரா வாங்குவாங்க, இம்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா துபாய் வழியா போகும். அதே மாதிரி அங்கிருந்து என்ன கொண்டு, அதாவது இங்கேருந்து போறது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, தக்காளி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வாங்குறாங்க அங்க. இது கூட அங்க வருது இல்லை, இங்கேருந்து தான் போகுது. அங்கேருந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வழியா ஆப்கானிஸ்தான்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அது வேற வழியா வரும். இப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன ஒரு பெரிய எசென்ஷியல் ஐட்டம் இல்லை. பிந்திரி பருப்பு, திராட்சை பழம், பிஸ்தா இதெல்லாம் என்ன ஒரு எசென்ஷியல் ஐட்டம், கமோடிட்டி இல்லை. ஆனால் வியாபாரம் அது இங்கே வாங்குறாங்க, அதுக்கு ட்ரேட் இருக்குது. பாகிஸ்தான்ல என்னன்னா இந்த சிறு தொழில்கள் பல இருக்குதுங்க. இந்த இந்தியாவுக்கு என்ன அனுப்புறாங்க, உப்பு அனுப்புறாங்க, ராக் சால்ட். இப்பெல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்வது ராக் சால்ட் சாப்பிடுங்க, இது பல இது பாகிஸ்தான் வழியா வருகிறது ராக் சால்ட். இதெல்லாம் இப்போ நின்று போயிடும். இந்தியாவுக்கு இது பெரிய பாதிப்பு இல்லை. ஆனா பாகிஸ்தானுக்கு இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட்ல வியாபாரம் நின்றுடும். இந்தியா பெரிய மார்க்கெட்டு. இதெல்லாம் எதுக்கு செய்யறோம் நம்ம, என்னன்னா பொருளாதாரமா நீங்க ஒருத்தர கிரப் பண்ணிட்டீங்கன்னா அவன் வம்பு பண்ற வேலை நின்று போயிடும். ஏன்னா பணம் இருந்தா தானே இதெல்லாம். போருங்கிறது பெரிய பணம் தேவை. பெரிய போருக்கு பாகிஸ்தானிடம் அந்த வசதி கிடையாது. பொருளாதார நிலைமை பார்த்தீங்கன்னா 2-3 நாள் மேல சண்டை போட முடியாது. அவங்க நினைப்பது என்னன்னா ஒரு சின்ன சண்டையை முடிச்சிருவோம், இது போர் நிறுத்தத்துக்கு ஐநா சபையிலேருந்து அப்பீல் வந்துடும், பிரதமர் மோடி மீதும் இந்திய அரசு மீது பிரஷர் இருக்கும், இதை நிப்பாட்டிலாம் நினைக்கிறாங்க. ஆனா நடக்க போறது வேற சிவா சார். ஆனா எப்போ நடக்க போறது, எங்கெங்க நடக்க போறது, இது இன்னும் மர்மமாக இருக்கிறது. நம்ம இந்திய அரசு இதை வேணுன்ட்டே பேசாம வச்சிருக்காங்க. ஏன்னா சர்ப்ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு திடீர்னு செயல், போர் மாதிரி மேட்டர் திடீர். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் சிவா சார், நான் பலமுறை சொல்லியிருக்கேன், எனக்கு கிடைக்கும் தகவல் டெல்லியிலிருந்து என்ன என்றால், இந்த தடவை போர் வேற விதமா பண்ண போறோம்.
இந்த போர் வந்து டிக்ளேர்டு வார் இல்லை, அன்டிக்ளேர்டு வார். அன்டிக்ளேர்டு வார்னா என்ன பாருங்க, ஏன்னா போர் பண்ணினா நமக்கு செலவு. நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க வச்சுக்க, இந்தியா இஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வார் வித் பாகிஸ்தான், ஒரு டிக்ளரேஷன் வந்து வச்சுக்க, இல்ல ஜனாதிபதி நம்ம பிரசிடென்ட் முர்மு, ஏன்னா ஸ்டேட் ஆஃப் வார்ங்கிறது ஒரு ஆர்டர் வரும். அந்த மாதிரி நீங்க ஓபன் அப் பண்ணீங்கன்னா நம்ம பொருளாதாரமும் பாதிக்கப்படும், இங்க விலைவாசி ஏற ஆரம்பிக்கும். இப்பவே பாருங்க பல குடும்பங்கள்ல யோசிக்கிறாங்க, ஓஹோ டெல்லியில பல பேர் சொல்றாங்க, இப்பவே நம்ம என்ன அரிசி எல்லாம் மூட்டையெல்லாம் வாங்கி வச்சிடணுமா, பருப்பு வாங்கி வச்சிடணுமா, நம்ம குக்கிங் ஆயில் வாங்கி, இப்படி எல்லாம் பயப்படுறாங்க. தேவையில்லை. அந்த மாதிரி போர் கிடையாது. எந்த போர்ல நாம பாதிக்கப்படுமோ அந்த போர் கிடையாது. இந்த போர் வேற விதமான போர், மறைமுகமான போர். இந்த போர்ல நம்மளோட இது என்ன, அங்க இருக்கிற இந்த தீவிரவாதிகள் கூட பேஸ் எல்லாம் இடிக்கணும். இரண்டாவது அந்த ராணுவ தலைவர்கள் அண்ட் அவங்க ராணுவ வீரர்கள் இவங்கள ஒண்ணு இல்லாம பண்ணிடணும். மூன்றாவது, அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்த பிறகு பாகிஸ்தான் தலை நிமித்து கூட பார்க்க முடியாது. மீண்டும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்காது. இதுக்கு தாங்க நடந்துட்டு இருக்கு சிவா சார். இது 1 2 3. ஆனா இது எப்படி நடக்கும், எந்த மாதிரி செயல்கள் இருக்கும், அதை சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. அது டாப் சீக்ரெட். சார் இப்படியான சூழ்நிலையில தான் சார் பங்களாதேஷுடைய பிரைம் மினிஸ்டர் முகமது யூனுஸ் அவருடைய நண்பர் ராணுவ அதிகாரி ரஹ்மான் அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த கொளுத்தி போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில போர் வெடித்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களை கைப்பற்ற வேண்டும். அதே நேரத்தில் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குவதற்கு பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ் மூன்றும் இணைந்து ஒரு ராணுவத்தை உருவாக்கணும், சைனா தலைமையில ராணுவத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது அதாவது சிவா சார் மன்னிக்கணும், இதுவா பாத்தீங்கன்னா இது உளறல். நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, பித்தலாட்டம். இது இது என்ன நடக்கக்கூடிய விஷயமா, ஒரு ராணுவ தளபதி பேசுற விஷயமா? சிவா சார், இப்பதான் பாகிஸ்தான் தளபதி என்ன பேசினாரு, இந்தியாவும் பாகிஸ்தானும், அப்போ இந்தியா வந்து பார்ட்டிஷன் நடந்தது, எப்ப பிரிவினை ஏற்பட்டது காரணம், அதுக்கெல்லாம் போயிட்டாரு. 1947 இஸ்லாமியர்களும் இந்துக்களும் தனித்தனிய நாடுகள், ஒன்றாவே இருக்க முடியாது, நாங்க விட்டே கொடுக்க மாட்டோம், காஷ்மீர் எங்களுக்கு உயிர், அப்படி இப்படின்னு என்னெல்லாமே சொன்னாரு. ஆனா இதெல்லாம் இந்த மாதிரி பேச்சு வந்து எங்க இது, இது என்ன செல்ற பேச்சாங்க? இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன பாகிஸ்தான்ல, பாகிஸ்தான்ல பலூச்சிஸ்தான் கூட அவங்க கூட இல்ல, சிந்து சிந்து மாநிலம் கூட அங்க சரியில்லைங்க. கராச்சியில எப்போதுமே பாதுகாப்பு ஒரு பிரச்சனை. பலூச்சிஸ்தான் உங்களுக்கு முழுமையா இல்ல, சிந்துல பிரச்சனை இருக்குது. உங்க பெஷாவர் கைபர் பாஸ் பக்டூன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலயும் பிரச்சனை இருக்குது. ஆப்கானிஸ்தான் பார்டர்ல பிரச்சனை. என்னன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற தாலிபான் அரசுக்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் பயங்கர மோதல். அங்க எல்லை பகுதியில டென்ஷன் இருக்குது. பாகிஸ்தான் நம்புவது என்ன என்றால், தாலிபான் தான் பாகிஸ்தானில் தீவிரவாதம், பாகிஸ்தானில் ஒரு தீவிரவாதம் இருக்கிறது. அதுதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். தீவிரவாதம் இந்தியாவில் செய்யும் உள்ள பாகிஸ்தானுக்கு, பாகிஸ்தானில் தீவிரவாதம் நடக்கிறது. அதுக்கு பின்னணியில் இருப்பது தெஹ்ரீக் பாகிஸ்தான். அந்த அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு பின்னாடி இருப்பது ஆப்கானிஸ்தான் தாலிபான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த நிலைமையில் பங்களாதேஷ், இது பாருங்க, அந்த சொல்றது அவங்க இதை வந்து யூனிஸே ஒருத்தர் சொன்னார். பிரதமர் யூனிஸே சைனாக்கு போயிருந்த போது என்ன சொன்னாரு, இப்ப சைனா போயிட்டு வந்தார், அப்ப சொன்னாரு, அந்த சிக்கன் நெக்கு சொல்லுவாங்க, மேற்கு வங்காளத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த மேப்ல பாத்தீங்கன்னா ஒரு கோழியோட கழுத்து மாதிரி நேரவா ஆகுது சிக்கன் நெக்குன்னு. அந்த சிக்கன் நெக்ல நீங்க கட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வடகிழக்கு மாநிலத்துக்கும் இந்தியாவுக்கும் கட் ஆஃப் ஆயிடுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வந்து வச்சுக்கோங்க, இந்தியா முதல்ல அதை செக்யூர் பண்ணுவாங்க. அண்ட் எப்போது இங்க பயத்தை என்ன கலப்புவாங்க, நீங்க பாகிஸ்தான் பக்கம் போர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா சைனா நம்மள இது பண்ண ஆரம்பிச்சிடும், 2 ஃப்ரண்ட்லயும் யுத்தம் நடக்கும், இந்தியாவால சமாளிக்க முடியாதுன்னு. ஆனா இது வந்து பாருங்க, இது பழைய கணக்கு. புது கணக்குல பாத்தீங்கன்னா சைனா பாகிஸ்தானுக்கா எவ்வளவு செய்ய போறதுங்கிறது பெரிய கேள்வி. பாகிஸ்தானை பொறுத்து மட்டும் சரி, சைனாக்கு அது ஒரு பெரிய அலை சொல்லுவாங்க, நீண்ட நாள் ஆல் வெதர் ஃப்ரெண்டும்பாங்க. ஆனால் இந்த மாதிரி காரியத்துல பாகிஸ்தானுக்கு உடனடியா இருந்து அப்ப இந்தியாவில் பிசினஸ் செய்ய முடியுமா சைனாவால? சைனீஸ் கம்பெனிஸ் இங்க ஆபரேட் பண்ண முடியுமா? பாகிஸ்தானை நீங்க ஹெல்ப் பண்ணி என்ன கிடைக்க போகுது? அங்க பொருளாதாரம் சரியில்லை. அதிகமாக சைனீஸ் பொருட்களை வாங்கும் நாடுகள், அதுல முதல்ல இந்தியா இருக்கிறது.
ஏற்றுமதி இறக்குமதி நன்றாவே இருக்கிறது சைனாவுக்கு. இதை பாதிச்சு கொண்டு பண்ண மாட்டாங்க. ஒண்ணு. இரண்டாவது, அப்படி ஏதாவது மிலிட்டரி மிஸ் அட்வென்ச்சர் சொல்லுவாங்க, அது செஞ்சா இந்தியா தயார். இதை பத்தி ஒண்ணும் இது கிடையாது. ஆனா இந்த மாதிரி பேச்செல்லாம் என்ன தெரியும் சிவா சார், இப்ப இந்த நாடுகள் பங்களாதேஷா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், அங்க இருக்கிற தலைவர்கள் ஏதோ அவுட் ஆஃப் ரியாலிட்டியில இருக்காங்க. இந்தியாவோட இன்னைக்கு இது பாருங்க, எல்லாரும் சொல்றாங்க கடந்த 4-5 நாட்களாக எல்லா தொலைபேசியிலும் நடக்க டிபேட் என்னன்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு நேரடியாக ஒரு மோதல் ஏற்பட்டால் பாகிஸ்தானால் பிழைக்க முடியாது. இந்த அணுகுண்டு விட்டெறிவோம் அணுகுண்டு விட்டெறிவோம் சொல்லிட்டே இருக்காங்க. நாங்க வந்தா பாம்பு போட்டு. ஆனா நான் சொல்வது என்ன சிவா சார், பாகிஸ்தான் அணுகுண்டு இருக்கு அணுகுண்டு இருக்குன்னு பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த அணுகுண்டோட பல இது கிடையாது அவங்க கிட்ட. இதை முன்னாடியே அமெரிக்கா எடுத்துட்டு போயிட்டாங்க. பயப்படுத்துறதுக்கு தான் இருக்கு. அதாவது யானைக்கு சொல்லுவாங்க, யானைக்கு காமிக்கிறதுக்கு ரெண்டு அதாவது தந்தம், ஆனா கடிச்சு சாப்பிடுற பல்லு உள்ள இருக்கு. அந்த மாதிரி பாகிஸ்தான் இந்த அணுகுண்டு இருக்கிறது காவிக்கிறது ஒரு ஒரு வேஷம். அண்ட் இதை தவிர்த்து இன்னொரு விஷயம், ஏன் ஏன் நான் சொல்ல வரேன்னா சிவா சார், இஸ்ரேல் இருக்கு பாருங்க. இஸ்ரேல் எப்போதுமே இந்த பாகிஸ்தான் எப்போ கடந்த ஒரு 20 ஆண்டு காலமா சொல்லிட்டு இருக்கு, எங்கிட்ட ஒரு இஸ்லாமிக் பாம், அதாவது அவங்கள்ட்ட இருக்கிற அணுகுண்டு வந்து இஸ்லாமியர்களை பாதுகாத்து இஸ்லாமியர் அல்லாத நாடுகளை அழிக்கிறதுக்கான பாம், இஸ்லாமிக் பாம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு சொன்னதுல இருந்து பாருங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து பாகிஸ்தான்ல இருக்கிற வெளியில சொல்லிக்கிறாங்க ஃபெசிலிட்டி இருக்கு, இது இருக்கு அது இருக்கு, நினைச்ச போட்டுருவாங்க. ஆனா ஒரு அணுகுண்டை எடுத்துக்கொண்டு வரணும் பார்த்தீங்களா, அதுக்கு வேணுங்கிற பிளேன் தேவை. அது அவங்கள்ட்ட கிடையாது. நம்மள்ட்ட ரஃபால் இருக்குது, சுகாவி இருக்குது, மிராஜ் இருக்குது. இந்த போர் விமானங்கள்ல தான் அதை எடுத்துட்டு போகும். ஒண்ணு நிச்சயம், நீங்க வந்து ஆட்டம் பாம் இங்க நீங்க வந்து பஞ்சாப்ல போட்டீங்கன்னா கூட பாகிஸ்தானும் பாதிக்கப்படும். அணுகுண்டுங்கிறது ஏன்னா இது ரெண்டு கிட்டக்க உள்ள நாடுகள். இங்க போட்டுட்டு அங்க பாதிக்கப்படாம இருக்காது. ஹிரோஷிமா நாகாசாக்கில என்ன விஷயம்னா சிவா சார், அமெரிக்கா இங்க இருந்தது, ஜப்பான் இங்க இருந்தது. இரண்டாவது போர் அதுக்கப்புறம் நின்று போச்சு. ஜப்பானில் போட்ட ஆட்டம் பாமால் அமெரிக்கா பாதிக்கப்படவில்லை. ஜப்பானில் தான் 2 ஊரில் ரொம்ப எல்லாரும் அழுகி செத்தாங்க அணு அணு இதுல. அந்த மாதிரி இதுக்கு அவ்வளவு தூரம் இந்தியா போக விடாது. அதை தவிர்த்து இஸ்ரேல் பார்த்து கொண்டு இருக்கிறது. அணுகுண்டு இருக்குண்டுன்னா அவங்களுக்கு தெரியும், இந்தியா பக்கம் திரும்பாம அது இஸ்ரேல் பக்கம் திரும்பிடும். நம்ப மாட்டாங்க. ஆகையால் இந்த மாதிரி பேச்சுக்கு ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ஆனா உள்ள என்ன காமிக்குதுன்னா பயந்துட்டே இருக்காங்க. அந்த பயத்துலதான் இந்த உளறல் வருது. இந்த பேச்செல்லாம் பாருங்க, கேட்டா தளபதி பேசுறாரு, ஆனா உளர்றாரு. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா சார், வணக்கம்.